Hello friends, welcome to Fantasy Gurudama YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ண ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ப்ரோ கபடியில நடக்கிற கடைசி கட்டம், அதாவது செமிஃபைனல் மேட்ச். இந்த செமிஃபைனல் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்ட் செகண்ட் மேட்ச், அந்த ரெண்டு மேட்சோட பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட சின்ன அனலைஸா வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எலிமினேட்டர் மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. அதுல வின் பண்ணவங்க டைரக்ட் செமிஃபைனலுக்கு வந்துட்டாங்க. நேற்று நடந்த மேட்சை பார்த்தது தெரிஞ்சுக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒன் சைடா வின் பண்ணாங்க. யூபி அதர்ஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேதர்ஸ் ஒன் சைடா அடிச்சு நவுத்துனாங்கன்னு சொல்லணும். பட் செகண்ட் மேட்சை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிரமப்பட்டாங்க. பெரிய அளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரும் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் ரொம்ப சிரமப்பட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஆவரேஜ் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. நிறைய இது பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்லைங்கிற மாதிரியே மும்பாக்கு வந்து மும்பாக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நிறைய இது காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் பாட்னா பைரேட்ஸ் அண்ட் தபாங் டெல்லி அவங்களுக்கு வந்து செகண்ட் மேட்சும், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அண்ட் யூபி அதர்ஸ் இவங்களுக்கு நடக்கிறதுக்கு செமிஃபைனல் மேட்ச். இதுல எந்த டீம் வின் பண்ணுதோ அவங்க டைரக்ட் ஃபைனலுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 27 டிசம்பர் நடக்கிறதுக்கு டைமிங் 8 மணி அண்ட் 9 மணிக்கு தான் அந்த மேட்சஸ் வந்து நடக்கிறதுக்கு. இந்த மேட்சை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து வந்தாக்குள்ள பிளேயர்ஸா இருக்கட்டும், அதாவது கேப்டன் வைஸ் ஆப்ஷனா இருக்கட்டும், சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் மூலமா வந்து நம்ம எக்ஸல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம எக்ஸல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் வித்ட்ரா பண்ற மணிக்கு டிடிஎஸ் பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி பிடிப்பது கிடையாது. 24x7 கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. உடனடி மணி வித்ட்ரால் ஆப்ஷன் இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் மேட்சஸா இருக்கட்டும், உமன்ஸ் மேட்சஸ், பிபிஎல் மேட்சஸா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போட்டு கொடுக்குறாங்க. மினி கிராண்ட் லீக்ஸ் வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ கிவ்வேர்ஸும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஷன் வைஸ்ல அந்த ஆப்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப்ஷன்லயும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. மறக்காம நம்ம எக்ஸலன் ஆப்பை ஒரு முறையாவது இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்ஷன் வைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். நம்ம எக்ஸலன் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ அடுத்ததான் ரெண்டு டீமுக்கு ப்ராப்பர் சான்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துரும். ஃபர்ஸ்ட் மேட்ச் அதுல ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் வினய் ரைட் ரைடர், சிவம் லெஃப்ட் ரைடர், விஷால் ரைட் ரைடர், ஜெய்தீப் லெஃப்ட் கவர், ராகுல் ரைட் கார்னர், சஞ்சய் கிருஷ்ணா ரைட் கவர், முகமது ரெசா லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. அது யூபி அதர்ஸை பொறுத்த வரைக்கும் பவானி ராஜ்புத் ரைட் ரைடர், பரத் ஹூடா லெஃப்ட் ரைடர், கரண் கவுடா ரைட் ரைடர், ஆசிங் ரைட் கவர், சுமித் சங்வான் லெஃப்ட் கார்னர், மகேந்திர சிங் லெஃப்ட் கவர், ஹிதேஷ் ரைட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. இப்போ ரெண்டு டீமுக்கு பிளேயர் சைஸ்ல யாரு யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூபி அதர்ஸை பொறுத்த வரைக்கும் பவானி ராஜ்புத் தான் வந்து பிரைமர் ரைடர். அதிகபட்சம் ரைடிங் இவர் தான் வந்து போவாரு. லாஸ்ட் மேட்சை பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும். வேற லெவல்ல வந்து பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 14 பாயிண்ட்ஸ் அண்ட் டேக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிருந்துச்சு. இந்த மேட்ச் நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வேணாம். காரணம் பார்த்தீங்கன்னா ஆப்பனன்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே, அதாவது பிரைமரி ரைடர் செகண்ட் ரைடர் ரெண்டு பேருமே ரைட் ரைடர். ரைட் ரைடர் அவங்க ரைடிங் படிக்கும்போது லெஃப்ட் கார்னர்ல வந்து ரைடிங் போவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல முகமது ரெசா வந்து இருக்காரு. முகமது ரெசாட்ட அந்த அளவுக்கு ஒரு டேக்கல்ஸ்ல மிஸ் ஆக முடியுமா, ஏதாச்சும் 1-2 மிஸ் ஆகாம எல்லா டேக்கல்ஸும் மிஸ் ஆக முடியுங்கிறது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். ஸோ அப்படிங்கும்போது முகமது ரெசா நல்லாவே டேக்கல்ஸ் வந்து ஈடுபட்டுருவாரு. இன்கேஸ் முகமது ரெசா பக்கம் ஜஸ்ட் போயிட்டு டக்குன்னு ராகுல் பக்கம் போயிட்டா வேணா நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் முகமது ரெசா பக்கம் தான் நின்னாரா கண்டிப்பா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல முகமது ரெசா பக்கம் தான் நிப்பேன். ஸோ அப்படிதான் ரைடிங் போனா கண்டிப்பா பாயிண்ட்ஸ் வந்து ஒரு லாஸ்ட் மேட்ச் எடுத்த பாயிண்ட் இந்த மேட்ச் எடுப்பாராங்க. கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து ஒரு 10 ரைடிங் பாயிண்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு டேக்கல் பாயிண்ட்ஸ் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பெரிய அளவுக்கு ஒரு 14 டச் பாயிண்ட் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குமாங்க பெரிய விஷயம். ஒரு 8ல இருந்து ஒரு 10 ஆவரேஜா இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஒரு டேக்கல் சம்டைம்ஸ் இல்லைன்னா டேக்கல்ஸ் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முகமது ரெசா பக்கமே இருந்தா கண்டிப்பா முகமது ரெசா பக்கம் டேக்கல்ஸ்ல மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச் ஜெய்ப்பூர் பிங்க் பேதர்ஸுக்கும் யூபி அதர்ஸுக்கும் ப்ளே பண்ணும்போது டோட்டலா எல்லாருமே ஜெய்ப்பூர் பிங்க் பேதர்ஸ் தான் ஜெயிக்கும், யூபி அதர்ஸ் அந்த அளவுக்கு பெருசா எடுக்காதுன்னு நினைச்சா அப்படியே டெல்லாம் சேஞ்ச் ஆச்சு. இந்த மேட்ச் எப்படி வேணா சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஆப்ஷன்ஸ்ல பவானி ராஜ்புத் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆளா
8ல இருந்து ஒரு 10 ரைடிங் பாயிண்ட்ஸ் அப்படி எதிர்பார்க்கலாம். அன்னைக்கு பிளேயர் சைஸ்ல யாராச்சும் உள்ள இல்ல அப்படின்னா ஒரு டேக்கல்ஸ்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பவானி ராஜ்புத்தை பொறுத்த வரைக்கும். இல்ல ககன் கவுடா, சேம் ககன் கவுடா அதே ரைட் ரைடர் முகமது ரேசா பக்கம் தான் போவாரு. லாஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு 6ல இருந்து 7 ரைடிங் மேட்ச் சம்திங் இந்த மாதிரி தான் வந்து கிடைச்சிருச்சு. பெரிய அளவுக்கு ரைடிங் மேட்ச் வந்து அவர் கிடைக்கல. ஸோ இந்த மேட்ச் சேம் அதே மாதிரி ஒரு 6ல இருந்து ஒரு 8 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் அவர்கிட்ட இருந்து நம்ம ரைடிங் மேட்ச் வந்து எதிர்பார்க்க முடியும். பரத் ஹூடா லாஸ்ட் மேட்ச் பெருசா ரைடிங் ஆப்ஷன்ஸும் கிடைக்கல. இவங்க 2 பேருமே ரைடிங் போயிட்டாங்க, நல்லா பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஒரு 2 பேர் போயிட்டாங்க, ஆப்ஷன் சப்ஜெக்ட் பிளேயர் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மேட்ச் பரத் ஹூடா இருந்து நம்ம ஒரு 3 ரைடிங் பாயிண்ட்ஸும் 2 டேக்கல் பாயிண்ட்ஸும் நம்ம எதிர்பார்க்கலாம். காரணம் எடுத்துனா ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ஸ் இருந்தாலும் டேக்கல்ஸ்ல சோ ஹரியானா ஸ்டீலர்ஸ் டிஃபெண்டர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா விட்டதா இருக்காங்க. ரைடிங்ஸ் வந்து பாயிண்ட் இருக்காங்க, ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ஸ் உள்ள இல்லைன்னா அந்த இதுல கண்டிப்பா பரத் ஹூடா இருந்து நம்ம 2 டேக்கல்ஸ் ஆச்சும் தாராளமா எதிர்பார்க்கலாம். ஓவராலா ககன் கவுடா பரத் ஹூடாங்கும் போது ககன் கவுடா ரைடிங்ல போயிட்டு ஒரு 6ல இருந்து 7 எடுக்கிறாரு அப்படின்னா பரத் ஹூடா டேக்கல்ஸ்ல ஈடுபட்டாரு, சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அவர் எடுக்கிற பாயிண்ட்ஸை பரத் ஹூடா வந்து எடுத்துருவாரு. ஸோ கிராண்ட் லீக்ல ரிஸ்கான ஆப்ஷன்லாம் பரத் ஹூடா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அதுல ஸ்மால் லீக்கு பவானி ராஜ்புத் அண்ட் ககன் கவுடா இவங்க 2 பேர் தான். ஏதாச்சும் ஒரு பிளேயர் தான் நீங்க பிக் பண்றீங்கன்னா பவானி ராஜ்புத் தான் ரொம்ப சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. 2 ரைட் ரைடர் லெப்ட் கார்னர்ல முகமது ரெசா பக்கம். முகமது ரெசா இருந்து நம்ம தாராளமா ஒரு 3ல இருந்து 4 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல மோஸ்ட்லி எல்லாருமே 100% வரையும் இவருக்கு தான் கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயர். காரணம் பார்த்தீங்கன்னா டேக்கல்ல மட்டும் ஈடுபட மாட்டாரு, ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ஸ் உள்ள இல்ல அப்படின்னா ரைடிங்க்கு பாடி போவார். ஸோ அதுலயும் 1 or 2 ரைடிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது முகமது ரெசாட் இருந்து தாராளமா ஒரு 100+ ஃபேண்டசி பாயிண்டர் கூட எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஒரு சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. முகமது ரெசாக்கு ஹெல்ப் பண்ற வயசுல சஞ்சய் கிருஷ்ணா வந்து இருப்பார். சஞ்சய் கிருஷ்ணா ஒரு 2ல இருந்து ஒரு 3 டேக்கல்ஸ் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு ஆவரேஜா 2 டேக்கல்ஸ் ஈடுபட்டாரு, ஒரு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது சஞ்சய் கிருஷ்ணாக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் மாதிரி யூபிஎஸ் பிளே பண்ணாங்க, அதே மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைச்சது அப்படின்னா சஞ்சய் கிருஷ்ணா அதுல மைனஸ் ஆவாரு. ராகுலும் முகமது ரெசா தான் ஒரு சேஃபான பிளேயர் இருப்பாங்க. அடுத்த 2 டிஃபெண்டரும் வந்து மைனஸ்ல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் இருக்க ஸ்ட்ராங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு வீக் ஆவாங்களா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க வந்து ஒரு கிராண்ட் லீக் டீம் மேக் பண்றீங்க அப்படின்னா 2 டீமுக்குமே ஃபேவரா, ஃபர்ஸ்ட் ஒரு டீம் ஹரியானாக்கு ஃபேவராகவும் ஒரு டீம் யூபிஎஸ்க்கு ஃபேவரா ஒரு டீம் வந்து மேக் பண்ணிக்க. பேலன்ஸ் இருக்கிறது உங்க ஆஃப் சைஸ்ல நீங்க மேக் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்னாச்சும் உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இதுல ஒரே ஒரு ரைடர் லெஃப்ட் ரைடர் பரத் ஹூடா, ரைட் கார்னர்ல ராகுல் சைடு வந்து பாடி போவாரு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ரைடிங் போவாருங்கிற பெரிய விஷயமா. ஸோ பரத் ஹூடா மூலயமா ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் கிடைக்குது அப்படின்னா பேலன்ஸுக்கு 2 ரைடருமே ரொம்ப நேரம் முகமது ரெசா பக்கம் நிக்க மாட்டாங்க, அதே சேஞ்சஸ் ஆயிடுவாங்க டக்குன்னு. அப்படி சேஞ்சஸ் ஆகும் போது ராகுல் வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ராகுல்கிட்ட வந்து நம்ம ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சேஞ்சஸ் ஆகும்போது ஜெய்தீப் வந்து அவர்கிட்ட கவர் பண்ணும்போது 1 அல்லது 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் ஜெய்தீப் இருந்து நம்ம எதிர்பார்க்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப அடுத்ததா ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் வினய் பிரைமரி ரைடர் ரைட் ரைடர், சிவம் செகண்ட் ரைடர் லெஃப்ட் ரைடர், விஷால் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ரைடர். அவர் வந்து 3rd ரைடிங் ஆப்ஷன் இருக்காரு. மோஸ்ட்லி அதிகபட்ச ரைடிங் அவர் வந்து போறது கிடையாது. இதுல வினய் ஒரு 20, சிவம் 20, இவங்க 2 பேருமே ஈக்குவல் ரைடிங் வந்து போவாங்க. வினய் 25 போனாரா, சிவம் 25. சோ இருக்க ரைடிங் இவங்க 2 பேர் தான் ஷேர் பண்ணி போயிருக்காங்க. ஆஃப் சைஸ்ல பிளேயர்ஸ் இல்ல, ஒரு முக்கியமான தருணம் டூ ஆர் டை வருது, அதுல நீங்க போங்க, அதனால பிளேயர்ஸ் வேணும் அப்படின்னா விஸ்வாஸ் வந்து போவாரு. விஷால் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜா ஒரு 2ல இருந்து ஒரு 4 ரைடிங் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு அவர்கிட்ட நம்ம பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. இதுல வினய் நான் எல்லா மேட்சும் சொல்றதான், ஒரு மேட்ச் வினய் பாயிண்ட் எடுத்தாரா, ஒரு மேட்ச் சிவம். ஒரு மேட்ச் சிவம் லாஸ்ட் மேட்ச் சிவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்ச ரைடிங் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு அண்ட் டேக்கர்ஸ். ஸோ ஒரு 8ல இருந்து ஒரு 10 ரைடிங் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருந்தா சிவம் உங்களுக்கு வந்து 5ல இருந்து ஒரு 6 இந்த மாதிரி தான் வந்து கிடைச்சிருந்துச்சு வினய்ட்ட. அதே இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. வினய்ட்டு நம்ம தாராளமா ஒரு 7ல இருந்து ஒரு 8 டச் பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்காம போனஸ் பாயிண்ட் சேர்த்து ஒரு 10 ரைடிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிவம் ஒரு 5ல இருந்து ஒரு 6ம் ஒரு டேக்கல்ஸ்லயும் சிவம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிளேயர் சைஸ்ல உள்ள ஆள் இல்லை அப்படின்னா கண்டிப்பா டேக்கல்ஸ் ஈடுபட்டுருவாரு. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட விட்டு நம்ம ஒரு 60ல இருந்து 70+ ஃபேண்டசி பாயிண்ட் கூட தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம் சிவமை பொறுத்த வரைக்கும். இதுல வினயா சிவமாங்கும் போது மோஸ்ட்லி எல்லாருமே வினய்க்கு தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. சிவம் வந்து
ஒரு 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணிருப்பாங்க ஸ்மால் லீக்லயே. இல்ல இந்த 2 பிளேயருமே உங்களுக்கு தேவை நினைச்சாலும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். இதுல 2 ரைட் ரைடர் லெஃப்ட்டுக்கு வந்து ரைடிங் பண்ணிப்பாங்க, அதாவது பிரைமரி ரைடர் அண்ட் தேர்ட் ரைடர். கிட்டத்தட்ட ஒரு 30+ ரைடிங் வந்து பாத்தீங்கன்னா சுமித் சங்வான் பக்கம் தான் போகும். அதாவது ரைட் ரைடர் லெஃப்ட் கார்னர் போகும். சுமித் சங்வான் தாராளமா இந்த மேட்ச் 3ல இருந்து ஒரு 4 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயரா வந்திருப்பாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாகவும் வந்து இருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் நல்லாவே டேக்கர்ஸ்ல ஈடுபட்டாங்க, சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸாவே எல்லாமே இருந்துச்சு. அவருக்கு ஹெல்ப் பண்ற வயசுல ஆசிஸ் சிங் வந்து இருப்பாரு. ஸோ ஆசிஸ் சிங் லாஸ்ட் மேட்ச் ஒரு அட்வான்ஸ் டேக்கர்ஸ் ஈடுபட்டாரு, கொஞ்சம் அவசரப்படுறாருன்னு சொல்லணும். ஒரு பதட்டத்துல கொஞ்சம் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச், நிறைய பதட்டம் இருக்கும், நிறைய பேர் அந்த அட்வான்ஸ் டேக்கர்ஸ் ஈடுபடுவாங்க. பதட்டத்துல என்ன பண்ணு தெரியாம நிறைய மிஸ் ஷாட்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆசிஸ் சிங் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹித்தேஸுக்கு ட்ரை பண்றது பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். காரணம் என்ன பாத்தீங்கன்னா, ஹித்தேஸ்க்கு சிவம் மூலயமாவும் கிட்டத்தட்ட ஒரு 20+ ரேடிங் அவர் பக்கம் பொறுத்த வாய்ப்பு இருக்கு. ஒரு 2ல இருந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் டக்குன்னு அவர் கவர்ல கூட ஈடுபட்டுருவாரு. அப்படி இருக்க பட்சத்துல கண்டிப்பா ஒரு 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் ஹித்தேஸ் வந்து எதிர்பார்க்கலாம். யூபிஎஸ் பொறுத்த வரைக்கும் சுமித் சங்வானும் ஹித்தேஸும் ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான பிளேயரா வந்து இருப்பாங்க. அதர்வைஸ் நீங்க ஒரு ரிஸ்க் எடுக்க தயாராச்சுன்னா ஆசிசிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கீங்க. பேலன்ஸ் இந்த 2 பிளேயர் மட்டும் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இந்த இதுல ரைடிங்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துட்டோம். டிஃபெண்டர்ஸ் யார் யார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துரும். இப்ப ஸ்மால் லீக் யார் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், கிராண்ட் லீக் யார் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். ஹரியானா ஸ்டீலர்ஸ், ஸோ ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான் வின் பண்ணும் அப்படின்னு ஒரு டீம் மேக் பண்ணீங்க அப்படின்னா வினய் 1, சிவம் 2, ராகுல் 3, சஞ்சய் 4, முகமது ரசா 5, இந்த 5 பிளேயரை ட்ரை பண்ணிட்டு, அதாவது 2 பிளேயர் யூபிஎஸ் இருக்க 2 பேர்ல பவானி ராஜ்புத் 1, சுமித் சங்வான் 2, இந்த 2 பிளேயர், அதாவது ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து 5 பிளேயரும் யூபிஎஸ் வந்து 2 பிளேயர், அதாவது ஹரியானா ஸ்டீலர்ஸ் வின் பண்ணணும்னு நினைச்சு நீங்க டீம் மேக் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ், அதாவது யூபிஎஸ் வின் பண்ணணும்னு நினைச்சு நீங்க டீம் மேக் பண்ணீங்கன்னா பவானி ராஜ்புத் 1, ககன் கவுடா 2, சுமித் சங்வான் 3, ஹித்தேஷ் 4, இந்த 4 பிளேயருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இதுல வினய் சிவம் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பிளேயர் ஆப்ஷன், ராகுல் 2, முகமது ரசா 3, சோ இந்த 3 பிளேயர் ஆப்ஷன் இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது யூபிஎஸ் ஒன் சைடா வின் பண்ணிடுவாங்க, இதுல இந்த 3 பிளேயர்ஸ் இந்த 2 பிளேயர் பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கும் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஒரு நியூட்ரல் டீம் ஸ்மால் லீக்ல நீங்க மேக் பண்ணணும் அப்படின்னு வச்சீங்கன்னா வினய் அண்ட் சிவம் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர், ராகுல் 2, முகமது ரசா 3, சஞ்சய் கிருஷ்ணா 4, இந்த இதுல பவானி ராஜ்புத் 1, சுமித் சங்வான் 2, ஹித்தேஷ் 3, ககன் கவுடா 4, இந்த 4 பேர் ஆசிஸ் சிங்கை நீங்க ஒபேட் பண்ணிடலாம். ஸோ ஒன் சைட் டீமா போட்டீங்கன்னா ஆசிஸ் சிங் அதுல இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஒரு நியூட்ரல் டீமா போறீங்கன்னா ஆசிஸ் சிங் ஒபேட் பண்ணிட்டு பேலன்ஸ் ரைடர் 2 பேர், டிஃபெண்டர் 2 பேர், இந்த மாதிரி ஆசிஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது பவானி ராஜ்புத் ஒபேட் பண்ணிட்டு ககன் கவுடா 1, சுமித் சங்வான் 2, ஹித்தேஷ் 3, மகேந்திர சிங் அண்ட் ஆசிஸ் சிங் 2 பேர் யாராச்சும் ஒருத்தர் 4th பிளேயர் ஆப்ஷன், பரத் கூட 5வது பிளேயர் ஆப்ஷன், இந்த 5 பேர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே பவானி ராஜ்புத் ட்ரை பண்ணிருப்பாங்க. நம்ம ரிஸ்கா ட்ரை பண்ணுற பட்சத்துல ஒரு டீம்லயாச்சும் பவானி ராஜ்புத் நீங்க ஒபேட் பண்ணிட்டு பேலன்ஸ் பிளேயர்ஸ் ஆச்சு மல்டிபிள் டைம்ல நீங்க கிராண்ட் லீக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அதே ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் வினய் அண்ட் சிவம் 2 பேர்ல யாரு ஸ்மால் லீக் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே கிராண்ட் லீக்ல அவங்க ஒபேட் பண்ணிட்டு பேலன்ஸ் பிளேயர் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஜெய்தீப் 2, சஞ்சய் 3, முகமது ரசா 4, ராகுல் 5. இல்ல உங்களுக்கு இந்த 2 ரைடருமே தேவையில்லை, விஷால வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கனாலும் விஷாலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு மல்டிபிள் டைம்ல நீங்க கிராண்ட் லீக்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதை நீங்க ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஷிப் பாத்தீங்கன்னா முகமது ரசா கேப்டன்ஷிப், ராகுல் வைஸ் கேப்டன்ஷிப்க்கு ரொம்ப ரொம்ப சுட்டமான பிளேயரா வந்து இருப்பாங்க. அதே நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்ண பட்சத்துல ஜெய்தீப் அண்ட் சஞ்சய் கிருஷ்ணா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன், வினய் அண்ட் சிவம் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ற போது. அதே யூபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ஹித்தேஷ் அண்ட் சுமித் சங்வான் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ரொம்ப ரொம்ப சுட்டமான பிளேயரா வந்திருப்பாங்க. பவானி ராஜ்புத் கூட வைஸ் கேப்டன் ரொம்ப சுட்டமான பிளேயரா வந்து இருப்பாரு. அதே நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்ற பட்சத்துல ககன் கவுடா, ஆசிஸ் சிங், அதாவது மகேந்திர சிங், இந்த 3 பேர் யாராச்சும் ஒருத்தருக்கு வைஸ் கேப்டன் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல யாருக்கு இம்பார்ட்டன்ட் என்ன ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க, கிராண்ட் லீக் ஸ்மால் லீக் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலா வந்து பார்த்துட்டோம். ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இதுல டிஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் சுமித், ராகுல், ஹித்தேஷ், சஞ்சய், ஆல்ரவுண்டர்ல முகமது ரசா, ரைடிங்ல பவானி ராஜ்புத்
அண்ட் வினய் இந்த ஆப்ஷன் வந்து பிக் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல உங்களுக்கு வினய் தேவையில்லை அப்படின்னு வச்சீங்கன்னா சிவமுக்கு வந்து ஒரு இப்பான வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சஞ்சய் கிருஷ்ணா தேவையில்லை அப்படின்னு வச்சுன்னா ககன் கவுடா கூட நீங்க இப்பான கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஸோ எந்த பிளேயர் தேவையோ அதுக்கு பதிலாக வேற எந்த பிளேயர் உங்களுக்கு பெஸ்ட்னு தோணுதோ அந்த பிளேயருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஆப்ஷன் ட்ரை பண்ண ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இதுல மோஸ்ட்லி எல்லாருமே முகமது ரிசாக் தான் கேப்டன்ஷிப் வந்து கொடுத்துருப்பாங்க. ராகுலுக்கு வந்து வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த தடவை நீங்க சுமித் சர்மான் அண்ட் ஹித்தர்ஸ் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நீங்க சுமாலுக்கு ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஷிப்பை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. வைஸ் கேப்டன் ஆப்ஷன் மட்டும் ராகுலுக்கு எல்லாரும் போயிருப்பாங்க. அதில் வந்து நீங்க சுமித்துக்கோ இல்லை ஹித்தர்ஸ்க்கோ கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல பவானி ராஜ்புத் கூட வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே ஒரு சுத்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, இப்போ ரெண்டாவது மேட்சுக்கு பிளேயர்ஸோட சின்ன அனலைஸ் வந்து பார்த்துருவோம். பாட்னா பேட்டிஸை பொறுத்த வரைக்கும் தேவநாத் ரைட் ரைடர், அயன் லெஃப்ட் ரைடர். லாஸ்ட் மேட்ச் சுதாகர் வந்து பிளே பண்ணல, வேற அதர் பிளேயர்ஸ் வந்து சேஞ்ச் பிளே பண்ணிட்டாங்க. பட் இந்த மேட்ச் சுதாகருக்கு வந்து பிளே வாய்ப்பு வந்து கொடுக்கலாம். சுதாகர் வந்து லெஃப்ட் ரைடரா வந்து இருக்காரு. நவதீப் லெஃப்ட் கவர், குர்தீப் ரைட் கார்னர், தீபக் சிங் ரைட் கவர், அங்கித் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. அடுத்தது தபாங் தில்லியை பொறுத்த வரைக்கும் ஆசு மாலிக் ரைட் ரைடர், ஆசிஸ் ரைட் ரைடர், நவீன் குமார் ரைட் ரைடர், கௌரவ் சில்லர் ரைட் கவர், ஆசி மாலிக் லெஃப்ட் கார்னர், சந்தீப் லெஃப்ட் கவர், யோகேஷ் ரைட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. இப்போ 2 டீமுக்கு பிளேயர் செக்ஷன்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்ல இருக்கு, யார் யாருக்கு இப்ப நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற வந்து பாத்துருவோம். இதுல தபாங் தில்லியை பொறுத்த வரைக்கும் 3 ரைடருமே ரைட் ரைடர், பிரைமரி ரைடர், செகண்ட் ரைடர், தேர்ட் ரைடர்னு 3 பேருமே ரைட் ரைடரா இருக்காங்க. கிட்டத்தட்ட 50+ ரைடிங். அந்த 50+ ரைடிங்குமே லெஃப்ட் கார்னர் இருக்கக்கூடிய அங்கித் பக்கம் தான் இருக்கும். அங்கித் இந்த மேட்ச் ஒரு 4ல இருந்து ஒரு 5 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் கூட ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பெரிய அளவுக்கு வேணா ஒரு 3ல இருந்து ஒரு 4 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத அங்கிட் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். அங்கித்துக்கு ஹெல்ப் பண்ற விஷயத்துல தீபக் சிங் வந்து இருப்பார். ஸோ கிட்டத்தட்ட எல்லா ரைடிங்குமே அங்கித் பக்கம் தான் போறதுனால தீபக் சிங் வந்து தாராளமா ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ரொம்ப நல்ல டேக்கல்ஸ் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது தீபக் சிங்கை பொறுத்த வரைக்கும். இதுல குர்தீப் அண்ட் நவதீப்புக்கு எதுவும் பாயிண்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பா குர்தீப்புக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆப்ஷன்ஸ்ல ரைடர்ஸ் கடைசி வரையும் லெஃப்ட் கார்னர்ல இருக்க மாட்டாங்க, சேஞ்சஸ் ஆவாங்க. அப்படி சேஞ்சஸ் ஆக வயதுல வந்து குர்தீப் வந்து ஒரு 2 டேக்கல்ஸ்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் குர்தீப் தான் ஒரு கிட்டத்தட்ட 4-5 டேக்கல்ஸ் வந்து ஈடுபடுத்தாரு. ஆப்ஷன்ஸ் அவங்க பக்கம் பிளேயர்ஸ் இருந்தாங்க, அதை நல்லாவே பயன்படுத்தி நல்ல பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. இந்த மேட்ச் ஆப்ஷன்ஸ்ல ஒரு பக்கம் பிளேயர்ஸ் இல்ல, இன்கேஸ் சேஞ்சஸ் ஆகும்போது பாயிண்ட்ஸ் எடுக்கிறது மட்டும்தான் ஒரு 2 டேக்கல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத குர்தீப் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல இப்போ ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆசு மாலிக் பிரைமர் ரைடர் 100% ஒரு சேஃபான பிளேயர் பார்த்தீங்கன்னா ஆசு மாலிக் தான். கிட்டத்தட்ட ஒரு 12ல இருந்து ஒரு 14+ ரைடிங் பாயிண்ட்ஸ் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வேணா, ஒரு 10ல இருந்து ஒரு 12 ரைடிங் பாயிண்ட்ஸ், அதாவது டச் பாயிண்ட், போனஸ் பாயிண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 10ல இருந்து 12 ரைடிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சம்டைம் ஆசு மாலிக் டேக்கர்ஸ்னு ஈடுபடுவார். ஸோ ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் இல்லைன்னா டேக்கர்ஸ் ஈடுபடுவாரு. ஸ்டார்டிங்ல பெரிய அளவுக்கு டேக்கர்ஸ் ஈடுபடுவார். பிரைமரி ரைடிங்னால ஒரு செகண்ட் நின்றுவாரு. ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ஸ் இல்ல அப்படின்னா மட்டும்தான் அவர் டேக்கர்ஸ்ல ஈடுபடுவார். பட் நவீனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. மினிமம் ஒரு 6ல இருந்து ஒரு 7 ரைடிங் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு டேக்கல் பாயிண்ட்ஸ் நவீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப சேஃபான பிளேயரா வந்திருப்பாரு நவீன். லாஸ்ட் மேட்ச் பெருசா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கல, ஒரு 2 அல்லது 3 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருச்சு, அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டு இருந்தாரு. பட் இந்த மேட்ச் கண்டிப்பா நவீன் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வைஸ் எதிர்பார்க்கலாம். ஆசு மாலிக்கு பதில நவீன் அப்படிங்கும் போது 2 பேருமே சேஃபான பிக் தான். இன்கேஸ் ஆசு மாலிக் பெருசா பாயிண்ட்ஸ் வைஸ் எடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல நவீன் நான் இருக்கிறேன், நான் கொண்டு போறேன் அப்படின்ட்டு கண்டிப்பா நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொண்டு போயிருவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நவீன் இருந்து ஒரு ஆவரேஜா 6ல இருந்து ஒரு 7 ரைடிங் பாயிண்ட்ஸும் கண்டிப்பா ஒரு டேக்கல் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல டோட்டலி டிஃபரன்ஸ் பிக் ஆசிஸ் ரைட் ரைடர். இவர் ரைடிங் போறாரு அப்படின்னா மினிமம் 3ல இருந்து ஒரு 4 ரைடிங் பாயிண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். 1 or 2 டேக்கல்ஸ் கண்டிப்பா விட்டு நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேட்சுக்கு மேட்ச் ஒரு 40ல இருந்து 50+ ரைடிங் பாயிண்ட் ஓவராலா ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்க கிடைச்சிருது. ரைடிங்ல பாயிண்ட்ஸ் எடுக்கலனாலும் டேக்கர்ஸ்ல பாயிண்ட் எடுத்துருவாரு. டோட்டலா ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ஒரு பிளேயரை பிக் பண்றேன் அப்படின்னா தாராளமா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருப்பாரு ஆசிஸை பொறுத்த வரைக்கும். அதர்வைஸ் சேஃபா தான் போறேன், நான் ரிஸ்க் எடுக்க தயார் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆசு மாலிக் அண்ட் நவீன் குமார் இவங்க 2 பேரும் தான் ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாங்க. ஓகே, இப்ப பாட்னா பைரேட்ஸுக்கு ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் தேவ்நாத் பிரைமர் ரைடர் ரைட் ரைடர், அயன் செகண்ட் ரைடர் லெஃப்ட் ரைடர், சுதாகர் லாஸ்ட் மேட்ச் பெருசா பிளே அதாவது ஆப்ஷன்ஸ்ல கிடைக்கல, சப்ஜெக்ட் பிளேயரா வெளியே போயிருந்தாரு. இந்த மேட்ச் ஜேரக் 7ஸ்ல வந்தாரு அப்படின்னா அவர் தான் வந்து லெஃப்ட் ரைடர்.
அப்படி இல்லைன்னா சப்ஜெக்ட் பிளேயரா தான் வந்து இருப்பாரு. பேலன்ஸ் இந்த 2 ரைடர்ஸை மட்டும் தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். இதுல பிரைமரி ரைடர் தேவ்நாக் ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ரைடிங் போறாருன்னா அயனும் சேம் 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ரைடிங் போயிடுவாங்க. இன்கேஸ் இந்த 2 ரைடர் தான் இருக்காங்க, ஆர்சிசில வேற ரைடர்ஸ் இல்ல அப்படின்னா, அப்படி வேற ரைடர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா வந்து 20 பிளஸ் ரைடிங் வந்து ஷேர் பண்ணி ரைடிங் போயிடுவாங்க. இதுல தேவ்நாக் நல்ல ஒரு குவாலிட்டியான ரைடிங் யூனிட்ல தான் வந்து இருக்கிறாரு. நல்ல போனஸ் பாயிண்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 பிளஸ் ரைடிங் பைசா வந்து கிடைச்சிருது. அதாவது ஆவரேஜா. ஸோ டீம் தபாங் டெல்லியோட பிளே பண்றாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 10 பிளஸ் ரைடிங் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ல அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் ஒரு 5ல இருந்து ஒரு 6 ஒரு டேக்கல்ஸ்லயும் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ஸ் இல்லாத போதா இருக்கட்டும், இல்ல நான் ஆல்ரெடி தபாங் டெல்லி எப்படி சொல்றேன், ஆசிம் மாலிக் மாதிரி தேவ்நாக் ஒரு ஒன் சைடு நின்றுவாரு, நவீன்குமார் மாதிரி அயன் வந்து டேக்கல்ஸ்ல ஈடுபட்டுருவாரு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் 5ல இருந்து ஒரு 5 ரைடிங் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாருன்னா ஒரு டேக்கல்ஸ்ல ஈடுபட்டுருவாரு. பட் தேவ்நாக்கை பொறுத்த வரைக்கும் பிரைமர் ரைடர் இருக்கனால அவரு வந்து டேக்கர்ஸ்ல அதிகமா ஈடுபட மாட்டாரு. இன்கேஸ் ஆஃப் சைஸ்ல ஒரு 3 பேர் தான் உள்ள இருக்காங்கன்னா அப்ப வந்து தேவனாக்கு வந்து டேக்கர்ஸ்ல வந்து ஈடுபடுவார். அதர்வைஸ் டேக்கர்ஸ்ல பெருசா ஈடுபட மாட்டாரு. ரைடிங் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு 10 ரைடிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சுதாகர் சப்ஜெக்ட் பிளேயரா உள்ள வந்தாலும் சரி, டைரக்ட் 7ல உள்ள வந்தாலும் சரி, முக்கியமான தருணத்துல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. ஒரு 4ல இருந்து ஒரு 5 ரைடிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது தாராளமா சுதாகர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்ப ரைட் ரைடர் சுதாகர் இப்ப நம்ம ஒபேட் பண்ணிடுவோம். பேலன்ஸுக்கு 2 பிளேயர்ஸ் இருக்கும்போது ஒரு ரைட் ரைடர் லெஃப்ட் கார்னர்ல வந்து ரைடிங் பண்ணி போவாங்க. அப்படி இருக்கும்போது தேவ்நாக் பிரைமர் ரைடர் லெஃப்ட் கார்னர்ல இருக்கும்போது ஆசிம் மாலிக் கிட்ட நம்ம தாராளமா 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் ஆசிம் மாலிக் பெருசா எடுக்கல, 1ல இருந்து ஒரு 2 தான் எடுத்தாரு அப்படின்னா அந்த இடத்துல கௌரவ் சில்லர் வந்து கவர் பண்ணிடுவாரு. கௌரவ் சில்லர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவர் ஆசிம் மாலிக் எடுக்க வேண்டிய பாயிண்ட் கௌரவ் சில்லர் 2 அப்படிங்கிறத எடுத்துட்டு போயிடுவாரு. ஆசிம் மாலிக் எடுத்துட்டாரு, அவர் டேக்கர்ஸ பிடிச்சிட்டாரு அப்படின்னா அதுதான் தாராளமா ஆசிம் மாலிக் தான் வந்து ஆசிஸ் மாலிக் தான் வந்து 2ல இருந்து 3 பாயிண்ட்ஸ் அப்படி கிடைக்கும். அவர் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே கௌரவ் சில்லர் வந்து கவர் பண்ணிட்டாரு அப்படின்னா கௌரவ் சில்லருக்கு தான் அந்த 2ல இருந்து 3 பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆசிஸ் மாலிக் நம்ம ஒரு 1ல இருந்து 2 இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல அயனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ரைடர் ரைட் கார்னர் வந்து பாடி போவாங்க. யோகேஷ் வந்து தாராளமா 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ 3க்கு மேலேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஆவரேஜா ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இதுல யோகேஷ் ஹெல்ப் பண்ற வயசு சந்தீப் இருப்பாரு. சந்தீப் இருந்து தாராளமா ஒரு 1ல இருந்து ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த இதுல சேஃபா போன்னு வச்சீங்கன்னா ஆசிஸ் மாலிக் அண்ட் யோகேஷ் இந்த 2 பிளேயர் தான் ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். இதுல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னு வச்சீங்கன்னா கௌரவ் சில்லர் அண்ட் சந்தீப் 2 பேரும் ஏதாச்சும் ஒரு பிளேயரை நீங்க வந்து இம்பார்ட்டன் வந்து கொடுத்துங்க. அதாவது 2 லெஃப்ட் ரைடர் உள்ள இருந்தாங்க அப்படின்னா சந்தீப்பும் யோகேஷும் ரொம்ப இம்பார்ட்டன் பிளேயரா வந்து இருப்பாங்க. இல்ல ஒரு லெஃப்ட் ரைடர் ஒரு ரைட் ரைடர் தான் இருக்கான்னு வச்சீங்கன்னா ஆசிஸ் மாலிக் யோகேஷ் அது ஆல்ரெடி சேஃபான பிளேயர். ஒரு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு வச்சீங்கன்னா கௌரவ் சில்லர் சந்தீப் யோகேஷ் இந்த 3 பிளேயர் ஆப்ஷனுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப 2 டீமுக்கு பிளே ஸ்டேஷன்ல யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படி டீட்டா பார்த்துட்டோம். சுமாலுக்கு ட்ரை பண்ணும்போது யாருக்கு ட்ரை பண்ணலாம், கிராண்டுக்கு ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டா வந்து பாத்துரும். நான் ஃபர்ஸ்ட் டீமுக்கு சொன்ன மாதிரி தான் ஒன் சைடா நீங்க மேக் பண்றீங்க, ஒரு பேட்னா பேடர்ஸ் வின் போறோம்னு நினைச்சு ஒரு டீமை மேக் பண்றீங்க அப்படின்னா தேவ்நாக் அதுல 1, அயன் 2, குர்தீப் 3, அங்கித் 4, தீபக் சிங் 5 இந்த 5 பிளேயருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. அதே பேட்னா பேடர்ஸ் தபாங் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆசிம் மாலிக் 1, யோகேஷ் 2 இந்த 2 பிளேயர் அதாவது ஒன் சைடா வின் பண்ணிடும் பேட்னா பேடர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல தபாங் டெல்லி தான் ஒன் சைடா வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நவீன் 1, ஆஷு மாலிக் 2, ஆசிஸ் மாலிக் 3, யோகேஷ் 4, சந்தீப் அவர் கௌரவ் 2 பேர் ஏதாச்சும் ஒருத்தர் 5 பிளேயர். இல்ல இந்த 2 பிளேயர் தேவையாச்சுன்னா ஆசிஸ் கூட ஒரு அன்பான கொடுத்துருக்க 5th பிளேயர் ஆப்ஷனா ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அதே பேட்னா பேடர்ஸ்ல தேவ்நாக் ஒபேட் பண்ணிட்டு அயன் 1, அங்கித் 2 ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் சைட் டீமா நீங்க மேக் பண்ணும்போது ஒரு நியூட்ரலா மேக் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அங்கித் 1, தேவ்நாக் 2, அயன் 3 அயன் தேவையில்லை நினைச்சீங்கன்னா தீபக் சிங் 3 இந்த 3 பிளேயருக்கு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு தபாங் டெல்லிக்கு ஆஷு மாலிக் 1, நவீன் 2, யோகேஷ் 3, ஆசிஸ் மாலிக் 4 இந்த 4 பேர் ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஆஷு மாலிக்க ஒபேட் பண்ணிட்டு நவீன் 1, ஆசிஸ் 2, கௌரவ் சில்லர் 3,
யோகேஷ் 4, சந்தீப் 5. அதாவது ஆசு மாலிக்கும் ஆசிஸ் மாலிக் இந்த 2 பிளேயரும் ஒபேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் வச்சு மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு ஆசு மாலிக் ரொம்ப சேஃபான பிளேயர், உங்களுக்கு நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி ஆவணச்சு தலைமை ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஒரு டீம்லயாச்சும் ஆசு மாலிக் ஒபேட் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்கணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சேஃபான ஆப்ஷனை நம்ம ட்ரை பண்றது ஒரு தவறான செயலா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆசு மாலிக் நீங்க ஒபேட் பண்ணிட்டு கூட பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் வச்சு நீங்க மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பேட்டா பேடேஸ்ல சேம் தேவனாக்கு ஒபேட் பண்ணிட்டு அயனை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல சுமாலிக்கு அயனுக்கு தான் நீங்க இப்போ கொடுத்துருக்கீங்கன்னா அயனை ஒபேட் பண்ணிட்டு தேவனாக்கு வந்து கிராண்ட் லீக்ல ஒரு பிளேயரை வச்சு ட்ரை பண்ணிங்க. அதர்வைஸ் தீபக் சிங் 2, அங்கித் 3, குர்தீப் 4, நவதீப் அல்லது சுதாகர் 2 பேரும் ஏதாச்சும் ஒருத்தர் 5வது பிளேயர் ட்ரை பண்ணிட்டு மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அங்கித்துக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுமாலுக்கு ட்ரை பண்ணும்போது தேவனா கூட ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது அயன் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சுட்டுமா பிளேயரா வந்திருப்பாரு. தீபக் சிங் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருப்பாங்க. அதே தபாங் தில்லியை பொறுத்த வரைக்கும் ஆஷு மாலிக் கேப்டன்ஷிப், யோகேஷ் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுட்டுமா பிளேயரா வந்திருப்பாங்க. சுமாலிக் அண்ட் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது நவீன் ஒரு வைஸ் கேப்டனும் ஆசு மாலிக் அண்ட் ஆசிஸ் இவங்க 2 பேரும் யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு கேப்டன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் யார் யாருக்கு இப்போ நான் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். சுமாலிக்கோட ஒரு டெமோ டீம் வந்து பார்ப்போம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுல வந்து ரைடிங்ல ஆசு மாலிக், தேவநாத், நவீன்குமார். ஆல்ரவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆசிஸ் மாலிக், அங்கித், குர்தீப். டிஃபெண்டர்ல யோகேஷ் மட்டும் தான் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் தான் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த இதுல குர்தீப் தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா தீபக் சிங் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஆசிஸ் மாலிக் தேவையில்லை நினைச்சீங்கன்னா சந்தீப் அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இல்ல நான் குர்தீப்பை ஒபேட் பண்ணிட்டு சந்தீப் இல்ல தீபக் சிங் 2 பேராச்சும் ஒரு பிளேயர் இம்பார்ட்டன்ட் தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். இதுல ரைடிங்ல உங்களுக்கு நவீன்குமார் தேவையில்லை அப்படின்னு வச்சீங்கன்னா அயனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஆசிஸ்க்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னு நினைச்சாலும் தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சுமாலிக்ல மோஸ்ட்லி ஆசு மாலிக்கு வந்து ஒரு கேப்டன்ஷிப்பும் யோகேஷ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இதுல நீங்க சேஞ்ச் பண்ண வச்சீங்கன்னா அங்கித்துக்கு ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனும் ராகுல் அதாவது யோகேஷ் அண்ட் அங்கித் இந்த 2 பேர்ல சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது கேப்டன் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.